நான் தன்னந்தனியாளு நீ ஏளனமா பாருன்னு இவர் எந்த டைம்ல பாடினாரோ இது வரைக்கும் 3 வாட்டி கவர்னரை பார்த்தோம். 118 சீட்டை பெரும்பான்மையா காட்ட முடியலன்ற சிக்கல்ல இன்னும் கூட போயிட்டே இருக்கு. பாலிடிக்ஸ்ல இப்படி ஒரு ட்விஸ்ட் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, "என்னய்யா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற" மாரி டிடிவி தினகரன் அவர்கள் ஆளுநரை நேர்ல சந்திச்சு, எடப்பாடி அவர்கள சிஎம்மா மாத்தணும்னு அவரு ஒரு லெட்டர் குடுத்துருக்காரு. டே பை டே ஏதாவது ஒரு சேஞ்சஸும், ஒரு ஃபேக்ட்டும், ஒரு இன்சிடென்ட்டும் நடந்துகிட்டே இருக்கு. எங்களுக்கு என்னன்னா, இவ்ளோ விஷயங்கள் நடக்கும்போது கூட, விஜய் அவர்கள் வாய தொறந்து இந்த மாரி நடக்குது, இந்த மாரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசியிருக்கலாம். இத தாண்டி அலைன்ஸ் கேட்கும்போதாவது, டைரக்ட்டா அவரே நேர்ல போய் பார்த்து மீட் பண்ணி, எனக்கான ஆதரவ குடுங்க. தனிப்பெரும்பான்மையா இத்தன சீட்ட வந்து ஜெயிச்சிருக்கேன். உங்களுடைய ஆதரவு இருந்தா நம்ம வந்து சிஎம்மா அமர்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு அவங்க கிட்டயும் டைரக்ட்டா மீட் பண்ணியிருக்கலாம். பட் எல்லா இடத்துலயும் WhatsAppலயும், ஃபோன்லயும் பேசுறதால தான் இது கொஞ்சம் இழுபறியா போயிட்டு இருக்கோன்னு இன்னும் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?